ஏன் ஒப்பீனியன் படி எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 வீக்ஸாகவே இந்த முல்லை பெரியார் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் ஒப்பீனியன் எடுத்து பார்த்தீங்கன்னா, the முல்லை பெரியார் will not break because it was built with black stone. நம்ம ஊரில் கருங்கல்னு சொல்லுவாங்க. It was built with black stone and it is secure and cannot be break easily சொல்லலாம். பிகாஸ் இந்த டேம் ஒரு கிராவிடேஷனல் டேம்னு சொல்லுவாங்க. பிகாஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு தெரியல, அந்த எவ்வளோ பெரிய ஃபோர்ஸு இடித்தாலும் அதை தாங்குற ஒரு சக்தி அந்த டேமுக்கு இருக்கிறனால தான் அதை கிராவிடேஷனல் டேம்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஃபுல்லாகவே கருங்கல், பிளாக் ஸ்டோன், இப்போ உள்ள சிமெண்ட்டு கலவை இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணது கிடையாது. ஃபுல் நேச்சுரல் ஐட்டம்ஸில் வந்து பில்ட் பண்ணால் ஒரு டேம் கருங்கலால் பில்ட் பண்ணியிருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு வளைவு தெரியுது, நெளிவு தெரியுது அப்படின்னு எல்லாம். பட் அதோட ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கலாம், பட் கீழே ஃபுல்லாகவே கருங்கல். நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அதிலே அங்கே வாழ்கிற சில மக்கள் வந்து முன்மொழி வைக்கிறாங்க என்னென்னா, அது ஃபுல்லாகவே கருங்கல்ல வந்து பில்ட் பண்ண